மருந்து நம் நோய்களை தீர்க்கக்கூடியதாக இருத்தல் வேண்டும். ஆனால் அதிலிருந்து பல உபாதைகளுக்கு ஆளாகி பல புதிய நோய்களுக்கு நாம் ஆளாகி விடுகின்றோம். எனவே அந்த நோய்களிலிருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொள்ள பல புதிய மூலிகைகள் நம் நாட்டில் விளைந்து கொண்டே இருக்கின்றன. அந்த மூலிகைகளை எவ்வாறு நாம் உட்கொள்ளலாம் என்பதை பற்றியும் அந்த மூலிகைகளை பற்றிய விளக்கங்களையும் நம்மிடையே பேச வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் குதிரை குழம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். இது ஒரு வகையான கொடி வகை தாவரம் அப்படின்னு பார்க்குறோம். பொதுவாக சாக்கடை ஓரங்களில், தண்ணீர் இருக்கக்கூடிய களிமண் பூமிகளில், மணல் பூமிகள்லாம் ரொம்ப அழகாக வளரக்கூடிய ஒரு கொடி வகை தாவரம். இது காட்டு கொடி வகை அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னா ஒரு இடத்துல இது முளைக்க ஆரம்பித்ததுன்னா அடுத்த ஒரு 6 மாதத்தில் இது ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் வரை படர்ந்து வேகமாக வளரக்கூடிய ஒரு தாவரம் சொல்லுவோம். இந்த குதிரை குழம்பு அப்படிங்கிற பேர் இதற்கு ஏன் வந்ததுன்னா, இதோடைய இலையை பார்த்தோம்னா குதிரை குழம்பு எவ்வாறு ஒரு அமைப்பில் இருக்கோ அதே போல் இலையமைப்பை கொண்டிருக்கிறதுனால தான் இதற்கு குதிரை குழம்புன்னு பேர். இந்த குதிரை குழம்பை பொறுத்தவரையிலும் இதோட இலை மற்றும் கிழங்கு இது இரண்டுமே மருந்துக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் நம்மிடையே இருக்கிறத பார்க்குறோம். இந்த குதிரை குழம்பை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா ஆண் பெண் 2 பேருக்கும் ஏற்படக்கூடிய குழந்தையின்மை மற்றும் மலட்டுத்தன்மை பிரச்சனைக்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம். நிறைய பாரம்பரிய மருத்துவ நூல்கள், குறிப்பாக யுனானி மருத்துவம் சம்பந்தப்பட்ட நூல்களில் இந்த குதிரை குழம்பை பற்றி நிறைய குறிப்புகள் ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். யுனானி மருத்துவ முறை அப்படின்னு சொல்லும்போது இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட உறுப்புகளுடைய பிரச்சனைகள், உதாரணத்துக்கு ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் அல்லது எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய எழுச்சியின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதே போல் ஆண்குறி வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, அல்லது சீக்கிரமாகவே ஆண்குறி தொய்வடைந்து விடுகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, இந்த எல்லா பிரச்சனைக்குமே பார்த்திங்கன்னா யுனானி மருத்துவத்தில் இந்த குதிரை குழம்பை ஒரு முக்கியமான மருந்தாக உபயோகப்படுத்துறதை நம்ம பார்க்குறோம். குதிரை குழம்புடைய வேரை எடுத்து அதை சிறு சிறு துகள்களாக நறுக்கி நன்றாக வெயிலில் உலர வைக்கிறாங்க. அதன் பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா 1 லிட்டர் பால் எடுத்து அதில் 1/2 கிலோ அளவுக்கு இந்த குதிரை குழம்புடைய அந்த காய வைத்த பொருளை போட்டு இட்லி வேக வைப்பது போல் நன்றாக அதை அந்த ஆவியில் வேக வைக்கிறாங்க. அதன் பிறகு அதை எடுத்து மீண்டும் வெயிலில் காய வைத்து நன்றாக தூளாக ஆக்கி கொள்கிறார்கள். இந்த ப்ராசஸை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 21 முறை செய்கிறாங்க. இந்த மாதிரி செய்த பிறகு தூள் செய்து எடுக்கக்கூடிய அந்த குதிரை குழம்பு ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஆண்மைத்தன்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சுய இன்பம், அதாவது நிறைய ஆண்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாஸ்டர்பேஷன் சின்ன வயசில் பண்ணுறதுனால அவங்க கல்யாணம் ஆகி 26-27 வயசில் கல்யாணம் ஆகும்போது அவங்களால எந்த வேலையுமே செய்ய முடியாத ஒரு சூழலாக இருக்கும். எழுச்சியும் இருக்காது, அல்லது உடலுறவு கொள்ள அவங்க முயற்சி செய்தாலும் பெரிய அளவில் பலன் இருக்காது, அல்லது உடலுறவு கொள்ளும்போது கூட மிக வேகமாக விந்து கசிகிறது போல் ஒரு தொந்தரவு இருக்கிறத பார்ப்போம். அந்த அளவுக்கு கடுமையான பாதிப்புக்குள்ளாக இருக்கவர்களுக்கு கூட நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வேர் இந்த குதிரை குழம்பு 21 முறை பாலில் ஆவியாக கட்டி வேக வைக்கப்பட்ட அந்த ஒரு சூர்ணம்னு சொல்லலாம். இந்த குதிரை குழம்புடைய சூர்ணத்தை 5 கிராம் அளவுக்கு எடுத்து காலை 1 முறை உணவுக்கு முன்பு, இரவு 1 முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி வெந்நீர் அல்லது பாலில் கலந்து சாப்பிட வேண்டும். ஒரு 3 மாத காலம் இதை சாப்பிட்டு பார்க்கணும். நிறைய ஆண்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, இந்த மாதிரி நல்ல மருந்துகள் கிடைத்தாலும் கூட அதை 1 வாரம் 10 நாள் சாப்பிட்றாங்க, அதுக்கப்புறம் இதில் பிரயோஜனம் இல்லை போல இருக்குது அப்படின்னு சொல்லி மன உளைச்சலுக்கு உள்ளாகிறாங்க. அவங்களும் அந்த மருந்தை சாப்பிட்றதில்ல. பொதுவாகவே இந்த மூலிகை மருந்துகளை பொறுத்தவரையிலும் நம்ம சாப்பிட ஆரம்பித்தோம்னா குறைந்தது 3 to 6 மாதம் அதை தொடர்ச்சியாக சாப்பிட்டு பார்த்தோமே ஆனால் அந்த பலவீனம் முழுமையாக மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். குதிரை குழம்பு வெறும் ஆண்களுக்கு மட்டும்தானான்னு கேட்டிங்கன்னா இல்லை, பெண்களுக்கும் கூட தான். பெண்களுக்கு ஏற்படுகின்ற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, இன்றைக்கு நிறைய பார்க்கக்கூடிய பிரச்சனை எது இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ப்ரீமெச்சூர் ஒவேரியன் ஃபெயிலியர்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. அதாவது 45-48 வயதில் ஏற்படுகின்ற மெனோபாஸ் சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மிக குறைந்த வயதிலேயே, அதாவது 32 வயது 33 வயதிலேயே அவங்களுக்கு மெனோபாஸ் ஆகிடுது. சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மெனோபாஸ் ஆகிற பிரச்சனை வந்தாலும் கூட
சிலருக்கு வந்து அந்த ஓவரிஸ்லேருந்து வரக்கூடிய அந்த டியூப், ஃபெலோப்பியன் டியூப்பில் பிளாக் நிறைய இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு இந்த 2 பிரச்சனையும் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா பெரும்பாலான நிலைமையில் குழந்தை பெறுவதற்கு வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த ஃபெலோப்பியன் டியூப் பிளாக்னு வரும்போது அதை கரைக்கக்கூடிய சக்தி, அந்த அடைப்பை சரி செய்யக்கூடிய சக்தி வந்து குதிரை குழம்புக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். குதிரை குழம்பிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த வேர், அந்த கிழங்கு, அதை வந்து நன்றாக நறுக்கி ஒரு குக்குடப்புடம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கோழி அளவுக்கு விரட்டி வைத்து அதுக்குள்ளே வைத்து எரித்து சாம்பலாக்கி அந்த வெண்மை நிறமான சாம்பல் வந்து ஒரு 500 மில்லிகிராம் காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து சாப்பிட வேண்டும். ஒரு 6 மாத காலம் இதை சாப்பிட்டு விட்டு ஹிஸ்டோஸ்பால்ஃபென்ஜியோகிராம் சொல்லக்கூடிய அந்த பரிசோதனை எடுத்து பார்த்தோம்னா அந்த அடைப்புகள் முழுமையாக மறைந்து போயிருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா பெரும்பாலான நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூலிகை மருந்தினால் அந்த அடைப்புகள் குணமாகாது அப்படிங்கிறது பொதுவாக நம்பப்படுகின்ற ஒரு விஷயம். ஆனால் அப்படிப்பட்ட அடைப்புகள் மிக வேகமாக குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனால் மருந்து சாப்பிடுவதற்கு முன்பு ஒரு ஹிஸ்டோசால்ஃபென்ஜியோகிராம் எடுத்து மீண்டும் 6 மாதம் இந்த மருந்துகளை சாப்பிட்டு விட்டு மீண்டும் ஒரு ஹிஸ்டோசால்ஃபென்ஜியோகிராம் எடுத்து பார்த்தோம்னாலே இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நம்ம ரொம்ப அழகாக பார்க்கலாம். இன்றைக்கி மிக முக்கியமான இன்னொரு பிரச்சனை நம்ம பார்க்குறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா அவர்களுடைய தசைகள் பலமாக இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. நான் ஜிம்முக்கு போகிறேன், நான் வந்து நிறைய நான்வெஜிடேரியன் சாப்பிட்றேன், நிறைய முட்டைகளை குடிக்கிறேன், உடற்பயிற்சி செய்கிறேன், இருந்தாலும் கூட என்னுடைய தசைகள் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையவில்லை, உயரம் வளரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனையை நம்ம பார்க்குறோம். ஸோ உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன்களுடைய குறைபாடினால் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடிய அந்த சக்தி வந்து குதிரை குழம்புக்கு உண்டு. எனவே நேர்களே, இந்த குதிரை குழம்பை பொறுத்தவரையிலும் ஆண் பெண் இருபாலருக்குமே ஏற்படக்கூடிய குழந்தையின்மை மற்றும் மலடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நாள்தோறும் நாம் சந்திக்கும் பிரச்சனைகளையும் அவற்றை இருந்து நம்மை ஒதுக்கி விடாமல் அவற்றை எவ்வாறு எதிர்கொள்ளலாம் என்பதை பற்றியும் நம்மிடையே பேச வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று கல்வி தொடர்பான பல விவாதங்கள் நம் முன் நடந்தால் கூட கல்வி அமைப்பில் பயிலக்கூடிய மாணவர்களுடைய பாதுகாப்பு குறித்த அல்லது அவர்களுடைய எதிர்காலம் குறித்த கவலைகள் மிகவும் அதிகரித்திருக்கின்றன. அதுவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்த மாணவர்களுடைய கல்வி குறித்த, உயர்கல்வியில் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் குறித்த, கல்வி அமைப்புக்குள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல மாற்றங்கள் குறித்த மிக ஆழமான கவலைகள் நம்மை இன்றைக்கு ஆட்கொள்கின்றன. அப்படிப்பட்ட பல சம்பவங்கள் கடந்த 2 ஆண்டுகளில் தொடர்ச்சியாக நடந்து வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். டெல்லியிலே கன்னியாகுமார் என்கிற மாணவர், அந்த மாணவரின் மீது டெல்லி பல்கலைக்கழகத்தில் அவர் நடத்தியதாக சொல்லப்பட்ட சில போராட்டங்களுக்காக தேச துரோக வழக்கு தொடுக்கப்பட்டு பிறகு அதன் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டு மிகப்பெரிய மாணவர் போராட்டங்கள் நடந்ததை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே போல் ஹைதராபாத் யூனிவர்சிட்டியைச் சேர்ந்த ரோஹித் வெமுலா என்கிற தலித் மாணவர், அவர் தற்கொலை செய்து கொண்டது என்பது இந்தியாவையே உலுக்கியது. அப்போது ரோஹித் வெமுலா எழுதிய கடிதம் என்பது அனைவருக்கும் நினைவிருக்கும். எப்படி தன்னுடைய கல்வி உதவித்தொகை கூட தான் மறுக்கப்பட்டு மிகப்பெரிய அவமானங்களை எல்லாம் கல்வி அமைப்பிற்குள் தான் சந்திக்க நேர்ந்தது என்பதை பற்றியெல்லாம் கூட அவர் அதில் விரிவாக பதிவு செய்திருந்தார். அந்த மாணவர்களுடைய தற்கொலை என்பது மிகப்பெரிய அளவிற்கு ஒரு பெரிய அதிர்வுகளை உண்டாக்கியது என்று சொல்லலாம். சில மாதங்களுக்கு முன்பு சிவகாசியைச் சேர்ந்த சரவணன் என்கிற மருத்துவ மாணவர், அவர் டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் மர்மமான முறையில் இறந்து போனார். அப்பொழுது அதுவும் தற்கொலை என்று சொல்லப்பட்டது. பின்னால் அது பல்வேறு விதமான அரசியல் அழுத்தங்களுக்கு பிறகு அவர் தற்கொலை செய்திருக்க வாய்ப்பில்லை, அது கொலையாக இருக்கலாம் என்கிற ஒரு செய்தியும் கூட வந்தது. இப்போது அடுத்த செய்தியும் வந்துவிட்டது. டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த முத்துகிருஷ்ணன் என்கிற மாணவர், அந்த மாணவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய தற்கொலை என்பது, இந்த தற்கொலைக்கு பின்னால் அவர் கடைசியாக முகநூலில் எழுதிய பதிவுகள் என்பது தான் மிகுந்த பாரபட்சம் காட்டப்பட்டதாகவும், ஒரு பாரபட்சமான சமூகத்தில் எப்படி வாழ்வது, ஒரு நீதி மறுக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் எப்படி வாழ்வது என்கிற கேள்வியை எழுப்பக்கூடியதாகவும்,
அவருடைய அந்த கடிதம் என்பது இருந்தது. இப்படியான இந்த மாணவர்கள் மீதான தொடர் ஒடுக்குமுறை நடவடிக்கைகள் என்பது எங்கிருந்து பிறக்கின்றன, என்ன விதமான சூழலில் நாம் இதை புரிந்து கொள்வது, எதிர்கொள்வது என்பது இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக மாறி இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இந்த மாணவர்கள் இன்றைக்கு உயர்கல்வியில் எத்தகைய சவால்களை எதிர்கொள்கிறார்கள் என்பதையும் அதை அவர்கள் எப்படி கடந்து செல்ல வேண்டும் என்பதையும் பற்றி நாம் கவலைப்படாமல் இருக்க முடியாது. அப்படி பார்க்கிற போது இந்த இன்றைக்கு கல்வி அமைப்பில் மிக முக்கியமான ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது. அது என்னவென்றால், நாம் கடந்த 50 ஆண்டுகளாக சமூக நீதிக்காக நடத்திய மிகப்பெரிய போராட்டத்தின் விளைவாக, அல்லது நீதிக்கட்சி போன்ற இயக்கங்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய அந்த இயக்கம் எல்லா சாதியினருக்கும் எல்லா வகுப்பினருக்கும் சமமான கல்வி உரிமையை பெற வேண்டும், அதற்கான எல்லா சமூக அடிப்படை கட்டுமானங்களும் உருவாக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் மிகப்பெரிய அளவிற்கு கல்வி என்பது பரவலாக்கப்பட்டது. அப்படி பரவலாக்கப்படுகிற போது முக்கியமாக ஆரம்ப கல்வி என்பது பாரபட்சம் இல்லாமல் முழுக்க எல்லா தரப்பு மக்களும் பயிலக்கூடிய ஒன்றாக தமிழகத்தில் மாற்றப்பட்டது. இதுவரைக்கும் அவர்களுடைய தலைமுறையிலேயே எந்த ஒருவரும் படிக்காத குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுடைய முதல் தலைமுறையாக குழந்தைகள் படித்து வந்தது மட்டுமல்ல, அவர்கள் உயர்கல்விக்கும் சென்றார்கள் என்பதையும் இந்த இடத்தில் நாம் குறிப்பிட வேண்டியிருக்கிறது. இடஒதுக்கீடு சார்ந்த சமூக நீதி சார்ந்த போராட்டத்திற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி என்றுதான் நாம் இதை கருத வேண்டும். ஆனால் நம்முடைய சமூகத்தில் என்ன நடந்தது? உண்மையிலேயே இந்த வெற்றி என்பது இன்னும் முழுமையடைந்திருக்கிறதா என்று பார்த்தால் இன்னும் நாம் தொடர்ந்து போராட வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதைத்தான் இந்த வன்முறைகளும் இந்த தற்கொலைகளும் இந்த கைது நடவடிக்கைகளும் நமக்கு காட்டுகின்றன. முக்கியமாக சமூக நீதியின் வழியாக இன்றைக்கு பல்வேறு ஒடுக்கப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்த மாணவர்கள் உயர்கல்வியை நோக்கி வருகிற அளவிற்கு தங்களை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படி அரசு என்பது அல்லது அரசு உருவாக்கிய கொள்கைகள், சமூக இயக்கங்கள் உருவாக்கிய கொள்கைகளின் வழியாக பள்ளிக்கே செல்ல முடியாமல் இருந்த அந்த தடைகள் என்பது தகர்க்கப்பட்டு இப்பொழுது அவர்கள் கற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் பல உயர்கல்வி அமைப்புகளில் அந்த சாதி ரீதியான மனோபாவம், அந்த சாதி ரீதியான அதிகாரம் என்பது அப்படியே நிலைநிறுத்தப்படுவதை தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்களின் வழியாக நம்மால் அறிய முடிகிறது. அதாவது சட்டபூர்வமாக இன்றைக்கு ஒருவரை கல்வி ரீதியாக விலக்கி வைக்க முடியாது, அல்லது சமூக காரணங்கள் வழியாக விலக்கி வைக்க முடியாது. ஆனால் யார் சாதி மனோபாவம் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அதிகாரம் படைத்தவர்களாக கல்வி நிறுவனங்களுக்குள் இருந்தால் தங்களை விட குறைவானவர்கள் என்று நினைக்கக்கூடிய சாதிகளைச் சேர்ந்த மாணவர்களை பாரபட்சமாக நடத்துகிறார்கள், இழிவாக நடத்துகிறார்கள். உளவியல் ரீதியாக அவர்களுக்கு பல்வேறு விதமான மன அழுத்தங்கள் ஏற்படக்கூடிய வகையில் நடத்துகிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். கல்வி நிலையங்களை அவர்கள் நாம் அரசியல் பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டும். அதே போல் மாணவர்களும் தங்கள் சொந்த கலாச்சார சார்ந்த மன அழுத்தங்களிலிருந்து விடுபட வேண்டும். அப்படி விடுபட்டால் தான் இதுபோன்ற துயரமான சம்பவங்கள் நடக்காமல் இருக்கும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சாதனைகள் என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் உரிமையானது. அந்த சாதனைகளை பற்றி சாதனைகள் படைத்தவர்களிடமிருந்து நாம் அறிந்து கொள்ளும் போது அது நமக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கின்றது. எனவே இன்று என்ன சாதனையாளர்கள் நம்மிடையே வந்து பேசவிருக்கிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடியலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் பக்கத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மிடையே பொறியியல் படிப்புகள் குறித்த பல கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவிருக்கிறார் கல்வியாளர் திரு ஸ்ரீராம் அவர்கள். அவரை வரவேற்று அவருடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இன்றைக்கு மாணவர்கள் என்ன படிப்பை தேர்ந்தெடுப்பது என்று பெற்றோர்கள் நினைக்கும் பொழுது, குறிப்பாக அயல் நாடுகளுக்கு செல்ல வேண்டுமானால் பொறியியல் படிப்புகளில் எந்த பிரிவை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிதான் யோசிக்கிறார்கள். தற்போது இந்த +2 முடித்துவிட்டு கல்லூரிக்குள் நுழையும் நிறைய மாணவர்கள் இருக்கும் பொழுது நீங்கள் அவர்களுக்கு இந்த பொறியியல் குறித்து என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? காரணம், இன்றைக்கு பொறியியல் படிப்பு படித்தால் வேலை கிடைக்காதோ என்ற ஒரு அச்சம் இருக்குது. அதனால் அதை பற்றி சொல்லுங்களேன். சரி, பொறியியல் படிப்பு ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு மிக்க உறுதியாக நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு மாணவனும் +2 முடித்ததுக்கப்புறம் மாணவரும் ஆகட்டும் பெற்றோர்கள் ஆகட்டும் அவங்க நினைக்கிறது என்னென்னா, படித்து முடித்ததுக்கப்புறம் ஆஃப்டர் 4 இயர்ஸ் +2 முடிச்சுட்டு என்ஜினியரிங் சேர்ந்ததுக்கப்புறம் வேலை கிடைக்குமா, வேலை கிடைக்கிறது மட்டுமே ஒரு குறிக்கோளை வச்சு பெரும்பான்மையான ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் அவங்களுடைய குழந்தைங்கள +2 முடித்ததுக்கப்புறம் என்ஜினியரிங்கில் அட்மிட் பண்ணுறாங்க.
பட் அந்த என்ஜினியரிங் படிக்கிறப்ப என்ஜினியர்ஸ் ஆகுறதுக்கு தேவையான தகுதிகளையும் திறமைகளையும் அந்த 4 ஆண்டுகளில் அவங்க வளர்த்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக என்ஜினியரிங் முடித்ததுக்கப்புறம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த நிறைய சர்வேஸ் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, நிறைய மாணவர்கள் என்ஜினியரிங் முடித்ததுக்கப்புறம் அந்த வேலைக்கு அமர்த்துவதற்கு தேவையான திறமைகளுடன் ஸ்கில் செட்டோட எவ்வளோ பேர் வர்றாங்கன்னா வெரி வெரி குறைந்த அளவில் தான் வர்றாங்க. ஒரு 17% 15% தான் வர்றாங்க. ஸோ இந்த மாற்றங்கள், அதாவது இந்த 4 வருடமும் அவங்களுடைய ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து ஒரு ப்ரொஃபஷனல்ஸாக ஒரு என்ஜினியரிங் துறையில் என்ன மாற்றங்கள் வர வேண்டுமோ, என்ன திறமைகள் அவங்க கற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த திறமைகளை அவங்க கற்றுக்கொள்ளுட்டா கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் இந்தியாவில் என்ஜினியரிங் படிக்கிற மாணவர்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது. அதாவது பொறியியல் படித்தால் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் கூட, இன்றைக்கு இந்த பொறியியல் படிப்பை தேர்ந்தெடுக்கும் போது எந்த கல்லூரியில் நம்முடைய படிப்பை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது குறித்தும் நிறைய சந்தேகங்கள் இருக்கின்றன. அது குறித்து நீங்கள் மாணவர்களுக்கோ இல்லை பெற்றோர்களுக்கோ என்ன சொல்கிறீங்க? சரி, என்ஜினியரிங் இட்ஸ் எ ப்ரொஃபஷனல் கோர்ஸ். முடித்ததுக்கப்புறம் என்ன திறமைகள் இருக்கணுமோ அது இருக்கணும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அதுக்கு கல்லூரி தேர்ந்தெடுக்கிறப்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. மெயினாக இப்போல்லாம் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப்டர் 4 இயர்ஸ் முடித்ததுக்கப்புறம் அவங்க கம்பெனியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இம்மிடியேட்டாக அவங்க என்ன வேலைக்காக அமர்த்தியிருக்கிறாங்களோ அந்த வேலைக்கு தேவையான திறமைகள் இருக்குது. அந்த வேலைக்கு உங்களால் அந்த மாணவர்கள் +2 முடிச்சது என்ஜினியரிங் முடித்ததுக்கப்புறம் செய்ய முடியுமான்னு பார்க்குறாங்க. அதுக்கு இந்த கல்லூரியில் படிக்கிறப்பயே நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இப்போ ட்ரைனிங்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பிபிஎம் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி ஃபீல்டில் பிபிஎம்ன்ற செக்டாரில் ஒரு பெரிய கம்பெனி மாணவர்களை வெகு சில கல்லூரிகளோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் செஞ்சுட்டு 3rd இயர் 6th செமஸ்டர் அண்டு 4th இயர் 7th and 8th செமஸ்டரில் அவங்க கல்லூரி படிப்பை முடித்த பிறகு ஒரு இண்டஸ்ட்ரீஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்ன ஸ்கில் செட் தேவையோ அந்த ட்ரைனிங்கை கொடுத்துட்ருக்குறாங்க. அந்த மாதிரி கல்லூரிகள் எங்கெல்லாம் இருக்குதோ ட்ரைனிங், அதுக்கப்புறம் ட்ரைனிங் முடித்ததுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் எல்லாம் பண்ணணும். ப்ராஜெக்ட்ஸுமே அந்த கம்பெனி கூட சேர்ந்து பண்ணிட்டாங்கன்னா இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இம்மிடியேட்டாகவே அவங்க தே ஆர் பில்லபிள்னால் அந்த என்ஜினியரிங் படித்த மாணவர்கள் என்ஜினியரிங் படித்து முடித்ததுக்கப்புறம் அந்த வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் இம்மிடியேட்டாக அந்த கம்பெனி எதிர்பார்க்கிற அவுட்புட் அவங்களால கொடுக்க முடியும். ஸோ அதனால் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி இன்ஸ்டிடியூட் இன்ட்ராக்ஷன் எந்த கல்லூரிகளில் இருக்குதோ அந்த கல்லூரியை பார்த்து சேர்க்கணும். முன்ன ஒரு கட்டமைப்பு வசதிகள் நல்லா சொல்லிக் கொடுத்துருக்கு, தேவையான லெக்சர்ஸு லேப் ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் போதும். இப்போ அந்த மாதிரி கிடையாது. அதையும் தாண்டி மாணவர்கள் எந்த ஒரு ஜாபுக்கு வேலைக்காக தான் படிக்கிறீங்கன்னா அந்த வேலைக்கு தேவையான திறமைகளுக்காக அந்த கல்லூரி இண்டஸ்ட்ரீஸ் கூட ஜாயின் பண்ணி என்ன மாதிரி ட்ரைனிங் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறாங்க. அது முன்ன ஃபைனல் இயர் முடிச்சதுக்கப்புறம் கொடுத்தாங்க, இல்லை ஃபைனல் இயரில் மட்டும் கொடுத்தாங்க. அப்படி இல்லாமல் ஒரு 1.5 ஆண்டுகள் அவங்க கொடுக்குற மாதிரி இருக்கிற கல்லூரியில் பார்த்து சூஸ் பண்ணிங்கன்னா முடிச்சதுக்கப்புறம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி அந்த கல்லூரியில் படிக்கிறதுக்கப்புறம் இந்த ஸ்கில் செட்டு, அந்த டெக்னிக்கல் ஸ்கில் செட்டு மட்டுமே பத்தாது. அவங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸு ரொம்ப 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 முக்கியம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு நிறைய ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்குது, திறமைகள் இருக்குது, நல்ல டேலண்ட் இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்டில் அவங்களால எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியல. என்னுடைய திறமை என்ன அப்படின்றது அவனுக்கு நல்லா தெரியும், பட் அடுத்து அவங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு புரியும். நாளைக்கு இண்டஸ்ட்ரீஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த என்ஜினியர் யங் ப்ரொஃபஷனல்ஸ் தே ஹாவ் டு இன்ட்ராக்ட் வித் இண்டஸ்ட்ரீஸ் பீப்புளில். இந்தியாவில் மட்டும் இல்லை, வெளிநாட்டில் இருக்கிறவங்கள்ட்டையும் அவங்க இன்ட்ராக்ட் பண்ண வேண்டியிருக்கும். டீமாக கிளையண்ட்டுக்கிட்ட பேசி அவங்கள ப்ராஜெக்டை புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு கூட இருக்கிற மல்டி லொக்கேஷன்ஸில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸில் ஜாயின் பண்ணாங்கன்னா அந்த மல்டி லொக்கேஷனில் இருக்கிறவங்க கூட சேர்ந்து அந்த பணியாற்றணும், அந்த டீம் ஒர்க் வரணும். அதுக்கெல்லாம் கம்யூனிகேஷன்ஸ் ஓரல் மட்டும் இல்லை, இமெயில்ஸ் மாதிரி ரிட்டன் கம்யூனிகேஷன்ஸ் மட்டும் இல்லை, அந்த நம்மளுடைய என்ன கருத்தை சொல்ல வர்றோமோ அதை அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கணும். அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி பயிற்சியும் கொடுக்குற கல்லூரிகளை பார்த்து சூஸ் பண்ணணும். சரி, அதாவது கல்லூரிகளில் என்ன மாதிரியான பயிற்சி இருக்கிறது, நாம் வேலைக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பை அளிக்கக்கூடிய கல்லூரியாக அது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் இங்கே நகர்ப்புறங்களில் இருப்பவர்கள் அது போன்ற கல்லூரிகளை சுலபமாக தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதே கிராமப்புறங்களில் இருந்து வரக்கூடியவர்கள் அது போன்ற கல்லூரிகளை எப்படி தேர்ந்தெடுப்பது, என்ன விசாரிக்கணும், அதுவே முதல்ல நிறைய பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் தெரியாது. அதை பற்றி சொல்லுங்களேன். இப்போ நீங்கள் இவ்வளோ விரிவாக சொன்னீங்க, ஒரு கல்லூரியின் தரத்தை எதன் அடிப்படையில் நிர்ணயிக்கிறார்கள், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
இப்போ கிராமப்புறம் இருக்கிற மாணவர்களுக்கும் இப்போ இந்த சோஷியல் மீடியா இருக்குது, மீடியாஸ்லாம் இருக்குது, இது மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் பேசுகிறாங்க. அந்த ப்ரோக்ராம்லாம் அவங்க வந்து அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தே ஹாவ் டு சூஸ் ஒரு 4-5 காலேஜஸ் வந்து சூஸ் பண்ணணும். சென்னை மாதிரி சிட்டிஸில் வந்து சூஸ் பண்ணால் டெஃபினட்டாக அட்வான்டேஜஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த கல்லூரியில். அந்த மாதிரி கல்லூரியை சூஸ் பண்ணிவிட்டு அந்த 4-5 கல்லூரிகளுக்கு அவங்க பர்சனலாக போய் பார்க்கணும். பெற்றோர்களுடன் சேர்ந்து மாணவர்கள் கண்டிப்பாக அங்கே விசிட் பண்ணி அவங்களுடைய கல்லூரிகளில் என்ன மாதிரி கட்டமைப்பு வசதிகள் மட்டும் இல்லை, இந்த மாதிரி ப்ராக்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு வந்து தே ஷுட் இன்ட்ராக்ட் வித் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபைனல் இயர் படிக்கிறவங்க, தேர்ட் இயர் படிக்கிறவங்க, ஃபஸ்ட் இயர் டு ஃபைனல் இயர் வரைக்கும் படிக்கிற மாணவர்களோட அவங்க வந்து பேசணும். பேசிட்டு என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம நேரில் போய் பார்த்தாலே தெரியும். பட் என்ன கல்ச்சர் இருக்குது, ட்ரைனிங் எப்படி இருக்குது, இண்டஸ்ட்ரி இன்ஸ்டிடியூட் இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்குது, மாணவர்களுக்கு எந்த விதமான ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அது வந்து அவங்களுக்கு வேலை வாங்கி தருவதற்கு தேவையான வாய்ப்பை எப்படி கொடுக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி அவங்க கண்டிப்பாக போய் விசிட் பண்ணல அந்த மாணவர்களோட வந்து படிக்கிற மாணவர்களோட பேசிகிட்டு இருக்கிறப்ப தான் அவங்களுக்கு தெரிய வரும் இந்த மாதிரி கல்லூரி வந்து கேப்பபிலிட்டிஸ் இருக்குதா, இந்த கல்லூரியில் சேர்ந்தால் நம்மளுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்குமா அப்படின்ற ஒரு அவங்களுக்கு தேவையான எந்த விதமான கேள்விகளையும் நேரில் போய் பார்த்துட்டு அவங்க மனசில் எழுகிற கேள்விகளை போய் நேரில் போய் பார்த்துட்டு தென் தே கேன் சூஸ். இது ஒன்று. அதே மாதிரி இந்த தருணத்தில் இன்னொன்று என்ன சொல்லணும்னா, இந்தியா மாதிரி ஒரு டெவலப் ஆகிட்டுருக்கிற நாட்டில் வந்து ஒன்லி வேலைக்கு மட்டுமே என்ஜினியரிங் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டுருக்குறோம். நிறைய சமுதாயத்தில் வந்து சேலஞ்சஸ் இருக்குது. நிறைய என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிக்கல் சொல்யூஷன்ஸ் வந்து டெவலப் பண்ண வேண்டிய அவசியத்தில் இந்தியா இருக்குது. எல்லா சொல்யூஷனுமே நம்ம வந்து வெளிநாட்டிலேருந்து வாங்க முடியாது. அதுக்கு வந்து இண்டிஜினியஸாக நம்ம நாட்டிலேயே தொழில்நுட்பத்தை உருவாக்கணும். அந்த மாதிரி உருவாக்குறவங்க மாணவர்கள் இன்னோவேட்டிவ் ஐடியா வச்சுட்டு அவங்களுக்கு சமுதாயத்தில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் டெவலப் பண்ணி அதை வந்து அவங்க வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பித்து அவங்களே நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கலாம். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கூட ஸ்டார்ட் அப் 10,000 அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட்ஸ் லான்ச் பண்ணி நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த மாதிரி ப்ரோக்ராம் அது வந்து கவர்மெண்ட் மட்டும் இல்லை, என்ஜிஓஸும் பண்ணுறாங்க, நிறைய நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர், ப்ரைவேட் ஈக்விட்டி பார்ட்னர்ஸ், இன்வெஸ்டர்ஸ் அவங்களுமே நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. நீங்கள் வந்து அந்த படிச்சுட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு தெரிகிற சின்ன சின்ன ஐடியாஸ். ஏன்னா +2 படிக்கிற மாணவர்கள் என்ஜினியரிங் முடித்ததுக்கப்புறம் என்ஜினியரிங் செட்டப் நிறைய கனவுகளோடு வர்றாங்க. நான் வந்து ஒரு ஏர்க்ராஃப்ட் பண்ணோம், ஒரு ட்ரோன்ஸ் டெவலப் பண்ணோம், ஒரு ஹோம் ஆட்டோமேஷன்ஸ் பண்ணணும். அக்ரிகல்ச்சரல் வந்து ரொம்ப விவசாயிகள் வந்து இப்போ ஒரு பெரிய பிரச்சனை, நிறைய அஃபெக்ட் ஆகிருக்கிறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி டெக்னாலஜி, மெக்கனைசேஷன், அது வந்து ஆட்டோமேஷன் அண்ட் மெக்கனைசேஷன் வந்து விவசாயத்துக்கு கொண்டு வரணும். அது லோ காஸ்ட்டில் கொண்டு வரணும். இருக்குது, வெல் டெவலப்டு தான் ஆட்டோமேஷன் மெக்கனைசேஷன் வந்து விவசாயத்துக்கு டெவலப்டு கண்ட்ரீஸில் இருக்குது. பட் அதை வந்து இந்தியாவுக்கு வரையில் காஸ்ட் வந்து நம்ம விவசாயிகளால் பேர் பண்ண முடியாது. அதுக்கு தேவையான சொல்யூஷன்ஸும் இவங்க டெவலப் பண்ணலாம், சின்ன சின்ன விஷயங்கள் அப்படி பண்ணி அதிலிருந்து அவங்க வந்து நிறையா ப்ராடக்டை டெவலப் பண்ணி தென் தே கேன் ஸ்டார்ட் தேர் ஓன் கம்பெனி. அதில் நிறைய பேர் இவங்க வேலைக்கு போகிறத விட்டுட்டு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் இவங்களே கொடுக்கலாம். அவங்களுடைய கூட படிச்சிருக்கிற மாணவர்கள், அவங்களுடைய சீனியர்ஸ் கூட ஹையர் பண்ணலாம். அது மாதிரி அந்த கல்லூரியை தேர்ந்தெடுக்கையில் அந்த மாதிரி வாய்ப்புகள், அந்த என்டர்பிரினர் ஸ்பிரிட் டெவலப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் எப்படி அந்த கல்லூரியில் கொடுக்குறாங்களோ அதையும் நீங்கள் பார்த்துட்டு சூஸ் பண்ண நல்லது. சரி, அதாவது நம்ம வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை கொடுக்கக்கூடியவர்களாக எத்தனையோ இருக்கிறது. இந்த உலகம் எப்படிப்பட்டது, குறிப்பாக நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்றாற் போல புது புது தொழில்களை தொடங்குவது குறித்து சிந்திக்கலாம் பொறியியல் பட்டதாரிகள் அப்படின்னு சொல்றீங்க. அதாவது இந்த பொறியியல் படிப்பில் சேர்வதற்கு முன்பாகவே ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு கனவு இருக்கும், இந்த படிப்பை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று. இன்னும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பொறியியல் செல்லவே விருப்பம் இருக்காது. யாருக்கு விருப்பம் இருக்கிறது இல்லைன்னு பெற்றோர்கள் வந்து கண்டுபிடித்து கொண்டு போய் சேர்ப்பதில் ஒரு பயன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை போய் இன்ஜினியரிங் காலேஜில் போட்டுட்டா பையனுக்கு தானா இன்ட்ரெஸ்ட் வந்துடும் அப்படின்னு நினைப்பாங்க, அது சரின்னு நினைக்கிறீங்களா? எது சரி? சரி, கண்டிப்பாக மாணவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இன்ஜினியரிங் சேர்க்கக்கூடாது. அதில் எந்த விதமான தயக்கம், எந்த விதமான குழப்பமும் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் சேர்க்கணும் ஒன்று. அதுக்கப்புறம் பட் என்னுடைய கருத்து என்னென்னா, நிறைய மாணவர்கள் எனக்கு இது பிடிக்காது, எனக்கு இது பிடிக்கும் அப்படின்றாங்க. எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடிக்கும்ன்றாங்க. ஒரு சில மாணவர்கள் எனக்கு இன்ஜினியரிங்கே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் ஆக்சுவலாக அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணி நிறைய மாணவர்கள்ட்ட, பெரும்பான்மையான மாணவர்கள்ட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணையில்
கேரியர் கவுன்சிலிங் பற்றி டிஸ்கஸ் பண்ணல அவங்களுக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா அவங்களுக்கு வந்து அந்த அனுபவங்கள் அதனுடைய வாய்ப்புகள் என்ன இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியலை. அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்குது, பட் அவங்களுக்கு தெரியல. அதனால் கண்டிப்பாக அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஃபேமிலியில் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு யாராவது என்ஜினியரிங் படிச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இல்லை என்ஜினியரிங் காலேஜில் நேரில் போய்ட்டு அங்கே பேசலாம். அது இல்லாமல் கெரியர் கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க, அவங்ககிட்டலாம் போய் பேசிட்டு தென் தே சுட் அட்வைஸ். அதுக்கப்புறம் தான் அந்த மாணவனுக்கு அட்வைஸ் பண்ணணும். ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம படிக்க வைக்கக்கூடாது. அதே மாதிரி அவனுக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிவிட்டு டெசிஷன் எடுக்கக்கூடாது. இதுதான் என்னுடைய கருத்து. சரி, ஒரு புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடியில் அந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் வளாகத்திலேயே நடக்கக்கூடிய அந்த தேர்வுகளில் வந்து தேர்ச்சி பெற்று உடனடியாக அவர்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை முன்னால் இருந்தது. இப்போ அது போன்ற முறை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய பார்வையில் அது எப்படி இருக்குது? இந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைக்கலன்னா அந்த இன்ஜினியரிங் கிராஜுவேட் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவர் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. இந்த கருத்தாக்கம் சரியா அப்படின்னு சொல்லுங்க முதல்ல. இல்லை, ரெண்டு கருத்துலையுமே எனக்கு உடன்பாடு இல்லை. ஃபஸ்ட்டு வந்து கேம்பஸில் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ஸ்ரிங்க் ஆகிட்டு வருது, கம்மியாகிட்டு வருது, அதில் எந்த விதமான குறைந்துக்கிட்டு வருது, அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. பட் அதே டைமில் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வர்றவங்க அவங்களுக்கு தேவையான ஒரு 100 பேர் எடுக்க வர்றாங்க, ஒரு கேம்பஸில் வர்றாங்கன்னா ஒரு 500 பேர் கேம்பஸ் இன்டர்வியூவில் உட்காடுறாங்கன்னா அந்த 100 பேர் அவங்களால எடுக்க முடியல, 50 பேர் 60 பேர் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு அந்த தேவையான அந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு அந்த இன்டர்வியூ ப்ராசஸை கிளியர் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. ரீசன் என்னென்னா இவங்களுக்கு வந்து அந்த என்ன தேவைகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை வந்து அந்த 4 ஆண்டுகளில் அவங்களால அந்த மாற்றங்கள் அவங்க லைஃப்பில் அவங்களுடைய கேரியருக்காக அவங்களால ஸ்பெண்ட் பண்ணி மாற்றத்தை ஏற்படுத்த முடியல. அந்த மாற்றங்கள் இருந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்க இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற சேஞ்சஸ் வந்து ஸ்கில்ஸு வந்திருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். இது ஒன்று. செகண்ட் வந்து அடுத்தது வந்து கேம்பஸ் வேலைவாய்ப்புகள் கம்மியாகிறதுக்கு நம்மளுடைய முயற்சிகள், விடாமுயற்சிகள் கண்டினியூஸாக நம்ம என்ன எப்படி அவங்க ஒரு ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு வேலைக்கு போகணும் நல்லா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறப்ப அதுக்கு தேவையான தகுதிகளுக்கு நம்ம ஃபஸ்ட் இயர்லேருந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆகணும். நிறைய மாணவர்கள் 3rd இயர் ஃபைனல் இயரில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது வந்து அவங்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்காது. சரி, இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில துறைகள் பொறியியல்லையே சில துறைகள் தேர்ந்தெடுத்தால் உடனடியாக வேலைவாய்ப்பு கிடைப்பது கடினம், இல்லை ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இதில் வந்து வேலைவாய்ப்புக்கான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அப்படின்லாம் பேசப்படுது. அப்படிப்பட்ட துறைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லுங்கள். எடுக்காமல் தவிர்க்கலாம் அல்லது அதில் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் படிக்கலான்ற துறைகள் ஏதாவது இருக்கா? என்ஜினியரிங் பொறுத்தளவில் எல்லா பிரான்ச்சுமே முழு ஈடுபாடுடன் படித்து திறமைகளை வளர்த்தா தான் இனிமே வந்து வேலை கிடைக்கும். மேபி இந்த பாஸ்ட் ஐடி மாதிரி செக்டர்ஸில் நிறைய பேரை வேலைக்கு எடுத்தாங்க. ஃப்யூச்சரில் அப்படி கண்டிப்பாக இருக்காது. யாருக்கெல்லாம் திறமைகள் இருக்குதோ கம்பெனிஸ் வந்து தே cannot spend time and resources to train the students. அந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து ப்ரொஃபஷனல்ஸாக ஜாயின் பண்ணுறப்ப அவங்க தே ஆர் நாட் ரெடி டு ஸ்பெண்ட் தேர் ரிசோர்ஸஸ். அவங்களுக்கு அந்த பண்ண முடியாது அவங்களால. ஏன்னா பிகாஸ் தே ஆர் கம்பீட்டிங் வித் அதர் கம்பெனிஸ். நிறைய சேஞ்சஸ், ஆட்டோமேஷன், என்ட்ரி லெவல் ஜாபில் பார்த்திங்கன்னா நிறைய ஆட்டோமேஷன்ஸ் இருக்கிறனால கம்ப்யூட்டரே பண்ணிக்கிடுது, அங்கே வேலை வாய்ப்புகள் கம்மியாகுது. அதே மாதிரி இப்போ யூஎஸில் வந்து அன்சர்டனிட்டிஸ் இருக்குது, நியூ கவர்மெண்ட் வந்ததுனால. இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கிறனால மாணவர்கள் வந்து அவங்களுக்கு தேவையான திறமைகளை வளர்த்துக்கிட்டால் தான் அது கிடைக்கும். திரும்ப நான் அதுதான் சொல்கிறேன். அப்படி பார்க்கையில் ஐடி, மெக்கானிக்கல், சிவில் இன்ஜினியரிங் இந்த மாதிரி எந்த துறையாக இருந்தாலும் நீங்கள் வந்து வேலைக்கு அமர்த்துவதற்கு தேவையான தகுதிகளை வளர்த்துக்கிட்டிங்கன்னா, மாணவர்கள் வளர்த்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு நோஷனில் எல்லாருமே என்ஜினியரிங் படிச்சுட்டா வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ஜினியரிங்கில் 4 இயர்ஸ் படித்து நல்ல மார்க் எடுத்து லாஸ்ட் ஃபைனல் இயர்லேயும் 3rd இயர்லேயும் மட்டும் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இனிமேல் கிடைப்பதற்கு ரொம்ப ரொம்ப குறைவு. அதாவது படிப்பை வெறும் படிப்பாக பார்க்காம உண்மையிலேயே அதற்கு பிறகு வேலை வேண்டுமானால் அதற்கான திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றீங்க. இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வெளிநாட்டிற்கு சென்று மேற்படிப்பு அல்லது உள்நாட்டிலேயே மேற்படிப்பு என்று 2 விதமா வந்து யோசிப்பார்கள். அவர்களுக்கு நீங்க சொல்ல விரும்புறது என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள் அவர்களுக்கு இருக்கு? இன்ஜினியரிங் முடிச்சதுக்கு அப்புறம் வெளிநாட்டுகளில் வேலை வாய்ப்புகள் படிக்க போகிற மாணவர்கள் வந்து சூஸ் பண்ணுறப்ப கல்லூரியை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும், யூனிவர்சிட்டியை, அதே மாதிரி கண்ட்ரியும் சூஸ் பண்ணணும். முடிச்சதுக்கப்புறம் அந்த 2 இயர்ஸ் மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் பண்ணையில் உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் கிடைக்குதான்னு பார்க்கணும்.
அந்த கல்லூரியில் அந்த யூனிவர்சிட்டியில் அந்த ப்ரோக்ராமுக்கு. அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு இருக்கிறப்ப யூனிவர்சிட்டி இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு ப்ராஜெக்ட்ஸும் அங்கேயே பண்ணுற மாதிரி வாய்ப்புகள் இருக்குன்னா பாருங்கள். அது முடிச்சதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்காவது அங்கே வீசா கிடைக்குமா வேலை தேடுவதற்கு. ஜெர்மன் மாதிரி கண்ட்ரிஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கண்ட்ரிஸில் கிடைக்குதான்னு பாருங்கள். அந்த 2 இயர்ஸ் நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணிட்டு தான் இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா தான் வாய்ப்புகள் ஜாஸ்தி. என்ஜினியரிங் மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் முடிச்சிட்டதுக்கப்புறம் இங்கே வந்து ஜாப் தேடினீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இன்டர்ன்ஷிப் இருக்கணும், ப்ராஜெக்ட்ஸ் இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபாரினில் போகல. அதுக்கடுத்து அங்கே படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு, இப்போ படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அங்கே படித்து நீங்கள் எந்த ப்ரோக்ராமில் எந்த யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ண போகிறீங்களோ அந்த யூனிவர்சிட்டியில் இப்போ படிக்கிற மாணவர்கள் இப்போ போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் படித்து முடிச்சுட்டு ஒர்க் பண்ணுறவங்கள கான்டாக்ட் கண்டிப்பாக நீங்கள் யார் மூலிமா சேர்ந்தாலும் சரி அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து யூ கேன் ஆஸ்க் ரெஃபரன்ஸ். அவங்ககிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம். அதே மாதிரி அங்கே என்ன மாதிரி ஸ்காலர்ஷிப் ஃபண்டிங் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது, நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அங்கே எதனால் எம்ப்ளாய்மெண்ட் பார்ட் டைம் ஜாப் பண்ணி நம்மளுடைய ப்ரோக்ராமுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ண முடியுமா, நம்ம படிப்புக்கு வந்து நம்ம ஃபண்டு ரேஸ் பண்ண முடியுமான்னு அதுவும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இந்தியாவில் மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் பண்ணல கேர்ஃபுல்லாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா பிகாஸ் என்ஜினியரிங் வந்து இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் கோர்ஸ். அண்டர் கிராஜுவேட்லேயாவது பரவாயில்ல, போஸ்ட் கிராஜுவேஷன் போகையில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ரொம்ப இண்டஸ்ட்ரீஸ் கூட க்ளோஸாக இண்டஸ்ட்ரி அண்ட் அஸ் வெல் அஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் கூட க்ளோஸாக ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு யூனிவர்சிட்டியில் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற யூனிவர்சிட்டிலையோ இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணால் தான் உங்களுக்கு ரிக்வயர்ட் ஸ்கில் செட்ஸ் வரும். அப்படி இல்லைன்னா வராது. அதனால் அதை பார்த்துட்டு அதே மாதிரி அந்த நீங்கள் யார் வந்து எந்த மாதிரி ப்ரொஃபஸர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, அந்த ஏரியாவுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குதான்னு பார்த்துட்டு நீங்கள் அந்த கோர்ஸை சூஸ் பண்ணணும். அப்படி பண்ணல மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி திறமைகள்லாம் வளர்த்துக்கிட்டாங்கன்னா மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பிகாஸ் இந்தியா வந்து அந்த மேனுஃபேக்சரிங் லோ காஸ்ட் கண்ட்ரி அப்படின்றதுலேருந்து டெக்னாலஜிக்கல் ப்ராடக்ட் உருவாக்குற நாடாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. நம்மளுக்கு தேவையான நம்ம நியூ டெக்னாலஜிஸ் மட்டும் இல்லை, உலகத்துக்கு தேவையான டெக்னாலஜியும் ஃப்யூச்சரில் டெஃபினட்டாக இந்தியா வில் பி டெவலப்பிங். அதுக்கு வந்து அண்டர் கிராஜுவேட் மட்டும் இல்லை, போஸ்ட் கிராஜுவேட் அண்ட் ரிசர்ச் ஸ்காலர்ஸ்லாம் நிறைய தேவைப்படுறாங்க. நிச்சயமாக. அதாவது பொறியியல் பட்டதாரிகளுக்கு எப்போவுமே வேலை இருக்கிறது நன்றாக படித்தால் அப்படின்னு சொன்னீங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. அது வந்து பொறியியல் கல்லூரிகளில் அதற்கான சிறப்பு பயிற்சிகள்லாம் இருக்குதா? ஏன்னா என்னதான் படிச்சிருந்தாலும் கூட ஒரு நிறுவனத்திலிருந்து 4 கேள்விகள் கேட்கும் பொழுது அதுக்கான பதில் அவங்க எப்படி சொல்கிறாங்க, தனக்கு தெரிந்ததை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கிறதா? இது வந்து பொறியியல் கல்லூரிகளில் கவனத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறதான்னு சொல்லுங்களேன். எல்லா கல்லூரிகளையும் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்களா நம்மளால் சொல்ல முடியாது. பட் கண்டிப்பாக குறிப்பிட்ட கல்லூரிகளில் பண்ணுறாங்க, அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அது மட்டுமே பத்தாது, மாணவர்களும் அவங்களுடைய செல்ஃப் லேர்னிங், நம்மளுடைய திறமைகளை நம்ம வளர்த்துக்கிட்டணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறோம். அதில் ஈடுபாடு இருக்கணும். ஒரு கல்லூரி மட்டுமே இதில் முயற்சி செஞ்ச முடியாது, மாணவர்கள் சப்போர்ட்டும் இருக்கணும். அதுக்கு வந்து சிம்பிள் சின்ன விஷயங்கள் தான் அன்றாட வாழ்க்கையில் வந்து நம்ம பண்ண வேண்டியது. ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர் படிக்கணும். அதுக்கப்புறம் எந்த லாங்குவேஜில் நம்ம ப்ரொஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ டெஃபினட்டாக இங்கிலீஷில் பண்ணி ஆகணும். ஸோ அந்த லாங்குவேஜ் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிற மாணவர்கள், கூச்சம் தயக்கம் இருக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டில் வந்து மிரருக்கு முன்னாடி வந்து டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம், பேசி பழகலாம். ஏதாவது ஒரு டாபிக் டெய்லி அவங்களுக்கு பிடிச்ச டாபிக் பண்ணலாம். நம்மளுக்கு நிறைய மாணவர்கள் வந்து எதை பேசுகிறேன்னு தெரியாது, கண்டென்ட் இல்லாதனால இருப்பாங்க. நம்ம வந்து அன்றாட லைஃப்பில் இன்றைக்கி ஒரு மூவி போனீங்கன்னா அந்த மூவி பற்றி பேசலாம், நம்மளுக்கு பிடிச்ச ஆக்டரை பற்றி பேசலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸை பற்றி பேசலாம், அம்மா அப்பாவை பற்றி பேசலாம். நம்ம இன்றைக்கி என்ன கிளாஸில் டீச்சர் ஏதாவது ஒரு லெக்சர் கொடுத்தோன்னா அந்த லெக்சரை பற்றி பேசலாம். அந்த கம்யூனிகேஷன் இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபைனலி நிறைய மாணவர்கள் அப்போல்லாம் விட்டுருவாங்க. +2 முடித்த உடனே லைஃப்பில் பெரிய சக்ஸஸ் வந்துடுது, மார்க்லாம் எடுத்துருக்குறோம், எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. பட் லேர்னிங் வந்து அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. +2 வரைக்கும் ஸ்கூல் எஜுகேஷன் இட்ஸ் ஒன்லி ஃபண்டமெண்டல். இப்போ வந்து நீங்கள் ப்ரொஃபஷனலாக போக போகிறீங்க. அந்த ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்து 4 இயர்ஸ் ஆர் 6 இயர்ஸ் படிக்க போகிறீங்க. இது வந்து ரொம்ப ஒரு பிக் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அந்த டைமில் வந்து டைம் வந்து நம்ம ப்ராப்பராக மேனேஜ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக கல்வியில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் கம்யூனிகேஷன்ஸ் வந்து டெவலப் ஆகலாம். கல்லூரிகளையும் சப்போர்ட் பண்ணுறாங்க, மாணவர்களும் இனிஷியேட்டிவ் எடுக்கணும். அடுத்தது இப்போது 12ஆம் வகுப்பு தேர்வு முடிந்து ஒரு விடுமுறை காலம் இருக்கிறது. இந்த விடுமுறையில் பொறியியல் சேர்வதற்கும் இதற்கும் இடையிலான ஒரு காலகட்டம் இருக்குது. பயனுள்ளதாக என்ன இந்த காலகட்டத்தில் கற்றுக்கலாம்,
இல்லை இனிமேல் 4 வருடம் கல்லூரி படிப்பு ரொம்ப நம்ம வந்து நிறைய வேலைகள் இருக்கும், அதனால் இந்த விடுமுறையை வந்து அவங்க மகிழ்ச்சியாக கழிக்கலாம் அப்படின்னு விட்டுறலாமா? என்ன சொல்கிறீங்க அது போன்ற மாணவர்களுக்கு? கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்பு. இப்போ நம்ம ரைட் ஃப்ரம் த பிகினிங் இந்த இன்டர்வியூவில் நம்ம உரையாடலில் பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே வேலை வாய்ப்புகள், வேலைக்கு தேவையான திறமைகளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். அப்படி பார்க்கல வந்து இந்த இப்போ வந்து +2 முடித்த உடனே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. நல்ல வாய்ப்புகள் வேணும் சக்ஸஸ்ஃபுல்லாக. பிகாஸ் ஜாப்ஸ் ஆர் டிமினிஷிங் சொல்கிற காலத்துக்கிட்டத்தில் அவங்க வேணும்னா அவங்க டைம் வந்து தே ஹாவ் டு கான்க்ரீட்டாக ஏதாவது ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமில் இது பண்ணலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெக்கானிக்கல் படிக்கிறாங்க மாணவர்கள், AutoCAD டிராஃப்டிங், அந்த டிசைனிங் அண்ட் டிராஃப்டிங் ரிலேட்டட் இது படிக்கலாம். இல்லைன்னா இந்த ட்ரோன்ஸ்லாம் செய்கிறது அதில் மாதிரி ப்ரோக்ராம் ஒர்க் ஷாப்ஸ்லாம் போய் லேர்ன் பண்ணலாம். தென் 3D பிரிண்டிங் இப்போ நியூ ஏரியா வந்துட்டுருக்கு, அதுக்கு எங்கேயாவது ட்ரைனிங் கொடுக்குறாங்களா? இப்போ நிறைய இடத்துல கொடுத்துட்ருக்குறாங்க, அங்கே போய் அதை படிக்கலாம். இந்த மாதிரி அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு வெஹிக்கிள் டெவலப் பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அது சார்ந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் போகலாம். அந்த மாதிரி ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி ரிலேட்டட் ஃபீல்டில் போகிற மாணவர்கள் வந்து ஜாவா மாதிரி ஒரு பேசிக் கோடிங், C++, ஜாவா இந்த மாதிரி கோடிங் லேர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து லேட்டஸ்ட் லாங்குவேஜஸ்லாம் நிறையா இருக்குது. அதில் ஒரு லாங்குவேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான்லாம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் ஆன்லைனில் படிக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு ட்ரைனிங் சென்டரில் போய் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்று வந்து பணம் கொடுத்து படிக்கிற வசதி இருக்கிறவங்க தே கேன் ஸ்பெண்ட் மணி அண்ட் கெட் ட்ரைனிங். அங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல ட்ரைனிங் சென்டரில் போய் படிக்கலாம். பணம் செலவு பண்ண முடியாத இருக்கிற மாணவர்களுக்கு ஆன்லைனில் நிறைய ஃப்ரீ கோர்சஸ் ஆர் அவைலபிள். கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணுது, நிறைய ஆன்லைன் கோர்சஸ் அவைலபிள் இருக்குது. ஆன்லைன் போர்ட்டல்ஸில் நிறைய இருக்குது. அதில் வந்து அவங்கள என்ரோல் பண்ணிவிட்டு அவங்க படிக்க ஆரம்பிக்கலாம். 2 months வந்து அது வந்து படிப்பு வந்து இனிமேல் அது +2 வரைக்கும் நம்ம வந்து மார்க் எடுக்கணும், அதுக்காக படிக்கிறோம். +2 முடிச்சதுக்கப்புறம் அப்படி படிக்கக்கூடாது. இது வந்து உங்கள் வாழ்க்கைக்காக படிக்கிறீங்க, உங்கள் விருப்பப்பட்டு படிக்கணும். நீங்கள் விருப்பப்பட்டு நீங்கள் படிக்க ஆரம்பித்து, அதாவது செல்ஃப் லேர்னிங். ஏன்னா பிகாஸ் கிளாஸ் ரூமில் உட்காரையில் டீச்சர் சொல்கிறது நம்மளுக்கு போர் அடிக்கும். ஏன்னா இன்றைக்கு இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து ரெஸ்ட்லெஸ், அவங்களுக்கு வந்து தே வாண்ட் டு டூ சம்திங் வெரி ஃபாஸ்ட், குயிக்காக லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற மாணவர்களுக்கு பெஸ்ட் வே வந்து செல்ஃப் லேர்னிங் தான். அதுக்கு வந்து பணமே செலவு பண்ணாமல் நம்ம எங்கே வேணால் இருந்துக்கிட்டு லேர்ன் பண்ணுறதுக்கு டூல்ஸும் இருக்குது, நம்ம ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்லேருந்து இந்த மாதிரி செல்ஃப் லேர்னிங்கை சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்கரேஜும் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அவங்க வந்து அதில் படிக்கலாம். அதுக்கப்புறம் அதை படித்ததை வச்சு சம்திங் தே கேன் டூ, ப்ராஜெக்ட்ஸும் செஞ்சும் பார்க்கலாம். ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து பண்ணலாம். அதுக்கு வந்து நிறைய கல்லூரிகளும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அங்கே போயிட்டு எந்த கல்லூரிகளில் அந்த மாதிரி சம்மரில் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ப்ரோக்ராமில் என்ரோல் பண்ணி அவங்களும் லேர்ன் பண்ணிக்கலாம். நிச்சயமாக. அதாவது மாணவர்களை பொறுத்தவரை இப்போ 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கொடுத்தீங்க. குறிப்பாக பொறியியல் படிப்பை பொறுத்தவரை அச்சப்பட வேண்டாம், வேலை வாய்ப்புகள் இருக்கிறது, ஆனால் நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும், நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்று மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பல பயனுள்ள தகவல்களை கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி. தேடல்கள் என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் நாள்தோறும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. அந்த தேடல்களுக்கான விடைகளை நமக்கு அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் விடியலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கு தேர்தல்கள் வருகிற போதெல்லாம் எல்லா ஏடுகளிலும் கருத்து கணிப்புகள் வருவதை நாம் பார்க்கிறோம். அவை நாடேடுகளானாலும் வார ஏடுகளானாலும் அல்லது தொலைக்காட்சிகளானாலும் இந்த கருத்து கணிப்புகள் இல்லாத தேர்தல்களே நடைபெறவில்லை என்று சொல்லலாம். அந்த கருத்து கணிப்புகள் சில வேளைகளில் மிகச்சரியாகவும் சில வேளைகளில் ஏறத்தாழ நெருக்கமாகவும் ஒரு சில நேரங்களில் முற்றிலும் தவறாகவும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் இந்த கருத்து கணிப்புகளில் 2-3 வகைகள் இருக்கின்றன. தேர்தல் அறிவித்த உடனேயே கருத்து கணிப்புகளை வெளியிடுவது, தேர்தலின் நெருக்கத்தில் வெளியிடுவது, தேர்தல் முடிந்த பிறகு எக்ஸிட் போல் என்று கருத்து கணிப்பை அந்த தேர்தல் முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுவதற்கு முன்பு தருவது என்று 3 வகைகள் இருக்கின்றன. மிக பெரும்பான்மையாக அந்த தேர்தல் முடிந்ததற்கு பிறகு வெளியிடப்படுகிற அந்த கருத்து கணிப்புகள் நெருக்கமாக உண்மையை சொல்கின்றன என்கிற அளவிலே பார்க்கிறோம். ஆனால் இந்த கருத்து கணிப்புகளுக்கெல்லாம் மூலம் எங்கே இருக்கிறது, எப்போது இந்த பழக்கம் தொடங்கிற்று, எந்த நாட்டில் தொடங்கிற்று என்பது குறித்து அறிவியல் கட்டுரைகளை தருகிற இரா நடராசன் அவர்கள் ஒரு விரிவான கட்டுரையை தந்திருக்கிறார். பல செய்திகள் அதற்குள் அடங்கியிருக்கின்றன.
1929 தான் முதலாக இப்படி ஒரு கருத்து கணிப்பை அமெரிக்கர் வெளியிட்டிருக்கிறார். அவருடைய பெயர் ஜார்ஜ் கேலப் என்பது. ஆகையினால் அந்த காலகட்டங்களில் அமெரிக்காவில் கருத்து கணிப்பு என்பதை கேலப் கணிப்புகள் என்றே குறிப்பிட்டிருக்கிறார்கள். முதலில் அதனை யாரும் பெரிதாக நம்பவில்லை. 1929 அவருக்கு அப்போது 28 வயது. அப்படி ஒரு இளைஞன் இதில் ஏதோ ஒரு ஆர்வமாக செய்கிறான் என்பதை தவிர இது பெரும்பான்மையும் சரியாக இருக்கும் என்று யாரும் கருதவில்லை. ஆனால் 1936 ஆண்டு அமெரிக்காவில் நடைபெற்ற தேர்தலில் பொதுவாக எல்லோரும் கருதியதற்கு எதிரான ஒரு கருத்து கணிப்பை அவர் வெளியிட்ட போது அது மிகச் சரியாகவும் வந்த நேரத்தில் எல்லோருடைய கவனமும் அவர் பக்கம் திரும்பியது. அதற்கு முன்பாகவே அவர் இன்னொரு பெரிய காரியத்தையும் செய்தார். 1935 அதற்காக ஒரு நிறுவனத்தையே அவர் ஏற்படுத்தினார். அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் ஒப்பீனியன் என்பது, AIPO என்பதுதான் முதலாக உலகத்திலேயே கருத்து கணிப்புக்காக நிறுவப்பட்ட ஒரு நிறுவனம் என்று சொல்லலாம். அதற்கு முன்னால் அவர் இதழியல் துறையிலே ஆசிரியராக பணியாற்றினார். அவர் கல்லூரியிலே பள்ளியிலே மாணவராக இருக்கிற காலத்திலேயே இந்த புள்ளி விவரங்களின் மீது ஒரு மிகுந்த ஆர்வம் கொண்டவராக, எல்லாவற்றையும் குறித்து வைக்கிறவராக இருந்தார். அவர் பள்ளியில் படிக்கிற போது ஒரு நாள் ஒரு ஓவிய ஆசிரியர் அவருடைய ஏட்டினை வாங்கி பார்த்தபோது ஆசிரியருக்கே வியப்பாக இருந்தது. அவர் பள்ளிக்கு வந்த நாளிலிருந்து எத்தனை வகுப்புகள் நடந்திருக்கின்றன, எத்தனை வகுப்புகளுக்கு இந்தந்த ஆசிரியர்கள் வந்திருக்கிறார்கள், எந்த ஆசிரியர் கூடுதலாக விடுமுறை எடுத்திருக்கிறார், மாணவர்கள் எந்த வகுப்பில் கூடுதலாக கவனித்திருக்கிறார்கள், எத்தனை சதவீதம் அந்த கவனிப்பு இருந்திருக்கிறது, இப்படிப்பட்ட பல்வேறு விதமான புள்ளி விவரங்களை மிகுந்த ஆர்வத்தோடு அவர் குறித்து வைத்து கொண்டிருக்கிறார். அவர் பாடங்களை கவனித்ததோடு மட்டுமில்லாமல் பாடங்களை மற்றவர்கள் எப்படி கவனிக்கிறார்கள், பாடங்கள் எப்படி சொல்லப்படுகின்றன, எந்த ஆசிரியர் தொடர்ந்து வகுப்புக்கு வருகிறார் என்பன போன்ற பல செய்திகள், 100க்கு 100 வருகை பதிவு உள்ள மாணவர்கள் எத்தனை பேர், பாதி நாள்கள் கூட வராதவர்கள் எத்தனை பேர் என்று அந்த பள்ளி நிறுவனம் எடுக்க வேண்டிய வருகை பதிவு ஏடு எல்லாவற்றையும் யாரிடமும் சொல்லாமல் இவரே எடுத்திருக்கிறார். அப்படி 100க்கு 100 வகுப்பறைக்கு வந்தவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் எவ்வளவு, வராதவர்கள் பெறுகிற மதிப்பெண்கள் எவ்வளவு, இதிலிருந்து வகுப்பறைக்கு வருவதனால் மதிப்பெண்கள் கூடுகிறதா இல்லையா என்பது போன்ற ஆய்வு போன்ற செய்திகளை எல்லாம் அவர் ஏட்டிலே குறித்து வைத்திருந்திருக்கிறார். எதற்காகவும் இல்லை, எதிலும் வெளியிடுவதற்காக இல்லை, அவருக்கு அதிலே இருந்த ஆர்வம் காரணமாக. அப்படித்தான் அவருக்கு அந்த ஆர்வம் தொடங்கி இருக்கிறது. பிறகு அவர் இதழியல் துறையிலே படித்திருக்கிறார். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், புள்ளி விவரத்துறை என்றே ஒரு தனியாக ஒரு துறையே இன்றைக்கு உலகம் முழுவதும் வந்திருக்கிறது. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்பது இல்லாமல் இன்றைக்கு உலகத்தில் எந்த அரசும் இல்லை. இவைகளுக்கெல்லாம் ஒரு தொடக்கமாக ஜார்ஜ் கேலப் இருந்திருக்கிறார் என்பது ஒரு வியப்பான செய்தி. 2 ஆண்டுகள் தான் ஆசிரியராக இருந்தார். 1929 இருந்து 31 வரைக்கும். அதற்கு மேல் அவரால் அங்கு தாக்கு பிடிக்க முடியவில்லை. வேறு வேறு வேலைகளை நோக்கியும் அவருக்கு ஒரு படைப்பாற்றல் உண்டு என்கிற காரணத்தால் அதற்கு பயன்தருகிற மாதிரி வேலைகளை நோக்கியும் அவர் நகர்ந்தார். ஒரு விளம்பர கம்பெனியிலே பணியாற்றினார். அந்த விளம்பர நிறுவனத்தில் பணியாற்றுகிற போது அவருடைய அந்த புள்ளி விவரங்கள், கணக்குகள் இவையெல்லாம் அந்த நிறுவனங்களுக்கே பயன்பட்டிருக்கின்றன. இதனை இத்தனை ஆயிரம் பேர் பயன்படுத்துகிறார்கள், இதற்குத்தான் மக்களிடத்தில் வரவேற்பு இருக்கிறது என்று புள்ளி விவரங்களோடு சொல்லுகிற போது அந்த விளம்பரம் என்பது ஒரு புதிய மாதிரியாக இருந்திருக்கிறது. இப்படி மெதுவாக வளர்ந்த அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, நான் முதலில் குறிப்பிட்டதைப் போல அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் ஒப்பீனியன் என்கிற ஒரு நிறுவனத்தை 35 தொடங்கி அந்த நிறுவனத்தின் சார்பில் 1936 அவர் ஒரு கணிப்பை வெளியிடுகிறார். அது அமெரிக்க அதிபர் தேர்தல் பற்றிய கணிப்பு. அப்போது 2 பேர் போட்டியிடுகிறார்கள். ஜனநாயக கட்சியின் சார்பில் தியோடர் ரூஸ்வெல்ட் போட்டியிடுகிறார். எதிர்ப்பக்கத்தில் குடியரசுக் கட்சியினுடைய சார்பில் லாண்டன் என்கிறவர் போட்டியிடுகிறார். அது தியோடர் ரூஸ்வெல்ட் 2வது முறையாக அதே பொறுப்புக்கு போட்டியிடுகிறார். 2 முறை ஒருவர் அதிபராக இருக்கலாம் அமெரிக்க சட்டத்தின்படி. ஆனால் அந்த தியோடர் ரூஸ்வெல்ட்டுக்கு முன்னால் வேறு யார் ஒருவரும் 2வது முறை தேர்ந்தெடுக்கப்பட்டதில்லை. எனவே இந்த முறை ரூஸ்வெல்ட்டும் வெற்றி வாய்ப்பை இழந்து விடுவார் என்றுதான் அமெரிக்கா முழுவதும் மக்களிடத்தில் ஒரு கருத்து பரவி இருக்கிறது. குடியரசுக் கட்சி தான் வரும், அங்கும் அந்த கட்சிகள் மாறி மாறி தான் ஆட்சிக்கு வருகின்றன.
எனவே இந்த முறை குடியரசுக் கட்சி தான் வரும், இந்த அரசுக்கு எதிராகத்தான் வாக்குகள் விழும் என்கிற எண்ணம் எல்லோருக்கும் இருந்தது. ஆனால் இந்த நிறுவனத்தின் சார்பில் ஜார்ஜ் கேலப் தான் மிக உறுதியாக தியோடர் ரூஸ்வெல்ட் தான் வெற்றி பெறுவார், இரண்டாவது முறையும் வெற்றி பெற்றுவார், மிகப்பெரிய வாக்குகள் எண்ணிக்கை வித்தியாசத்திலும் வெற்றி பெறுவார் என்று மூன்றையும் குறித்தார். எல்லோரும் அதனை கேலியாகத்தான் பார்த்தார்கள். ஆனால் தேர்தல் முடிவு வந்தபோது 100க்கு 100 இவரினுடைய கணிப்புகள் தான் சரியாக இருந்தன. அதற்கு பிறகுதான் இந்த கருத்து கணிப்புகள் என்பவை மீது மக்களுக்கு கவனம் திரும்பிற்று என்கிற இவ்வளவு செய்திகளையும் தன்னுடைய கட்டுரையிலே இரா நடராசன் அவர்கள் எழுதியிருக்கிறார். ஆகையினால் அன்றைக்கு அமெரிக்காவிலே தொடங்கிய அந்த கருத்து கணிப்பு என்கிற ஒரு பழக்கம் இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. தொடர்ந்தும் அந்த நிறுவனம் பல்வேறு விதமான கருத்து கணிப்புகளை மேற்கொண்டது. வெறும் தேர்தலுக்கு மட்டும்தான் என்று இல்லை, பல்வேறு நிறுவனங்கள் தொழில் தொடங்குவதற்கு முன்பும் கூட இவரிடத்தில் வந்து கணிப்பு கேட்டார்கள். குறிப்பாக ஒரு சாக்லேட் நிறுவனம் இவரை கேட்டபோது இவர் சொன்னார், இதற்கு விற்பனைக்கு மக்களிடத்தில் வரவேற்பு இருக்கிறது, அதிலும் அந்த கடலைகளை நட்ஸ் என்று சொல்லுகிற அந்த கடலை பருப்புகளை நீங்கள் கூடுதலாக சேர்த்தால் மேலும் 30% அது விற்பனையாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார். அதே மாதிரியாக அவர்கள் சேர்த்து பார்த்தபோது விற்பனை கூடிற்று. எப்படி அத்தனை கோடி அமெரிக்கர்களையும் இவர் சந்தித்து இந்த கருத்துக்களை பெற்றார் என்றவர்கள் கருதினார்கள். அத்தனை கோடி அமெரிக்கர்களையும் யாராலும் சந்திக்க முடியாது. பல்வேறு பகுதியில் இருக்கிற பல்வேறு வாழ்க்கை முறைகளை கொண்ட ஒரு 100 பேரை அல்லது 1000 பேரை அவர் கணக்கில் எடுத்துக்கொண்டு அவர்கள் கருத்தை வைத்து அதை சராசரியாக பெருக்கி பார்த்து தான் அதை சொல்லியிருக்கிறார். அது சரியாக இருந்தது. எனவே கருத்து கணிப்புக்கான ஒரு முதல் தளத்தை போட்டு கொடுத்தவர் ஜார்ஜ் கேலப் அவர்கள்தான். அவருடைய கருத்து கணிப்பும் பிழையான இடங்களும் இருக்கிறது. 1948 ஆண்டு ட்ரூமன் தோல்வியடைவார் என்று அவர் கருத்து கணிப்பை வெளியிட்டார். ஆனால் ட்ரூமன் வெற்றி பெற்றுவிட்டார். அப்படி பிழைகள் நடந்திருக்கின்றன என்றாலும் கேலப்பினுடைய கருத்து கணிப்புகள் மிக பெரும்பான்மையாக சரியாக இருந்திருக்கின்றன என்பதுதான் செய்தி. அதனால்தான் அந்த கருத்து கணிப்பு என்பது இன்றைக்கு உலகம் முழுவதும் வளர்ந்திருக்கிறது. என்னதான் முடிவு வருகிற போது பார்த்து கொள்ளலாம் என்றிருந்தாலும் அதற்கு முன்பாக வருகிற கருத்து கணிப்புகளையும் நாம் ஒரு முறை உள்வாங்கிக் கொள்ளலாம் என்கிற எண்ணம் எல்லோரிடத்திலும் இருக்கிறது. கருத்து கணிப்பு என்பது ஒரு பெரிய துறையாக, மிகப்பெரிய நிறுவனங்களாக இன்றைக்கு உலகம் முழுவதும் வளர்ந்திருக்கிறது. அதற்கு அடித்தளமிட்டவர் ஜார்ஜ் கேலப் அவர்கள்தான். மக்களாகிய நாம் நாள்தோறும் பல புதிய நோய்களுக்கு ஆளாகின்றோம். எனவே அந்த நோய்களிலிருந்து நம்மை நாம் எவ்வாறு விடுவித்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார்கள் இந்த மருத்துவம் பகுதியில். நம் விடியலை நிகழ்ச்சி அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம் நேயர்களே. இன்று ஆலோசனை நேரத்தில் மலவாயில் வழியாக ஏற்படுகின்ற இரத்தப்போக்கை பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ மோஷன் போனால் ரத்தம் வந்தது சார் அப்படிம்பாங்க. நிறைய பேர் பயந்து உடனடியாக ஓடி வருவார்கள். சிலர் கண்டுக்கவே மாட்டாங்க. அதை எப்பாவது வரும் சார், அடிக்கடி வரும் சார், ஒன்றும் ஆகாது சார். அது மாதிரி பண்ணக்கூடாது. மல துவாரத்து வழியாக ரத்தம் வரக்கூடாது. அப்படி வருதுன்னா ஏதோ மிஸ்டேக் இருக்குது உள்ள, அது என்னன்னு பார்க்கணும். ஸோ இது எது முக்கியமாக உடனடியாக கவனிக்க வேண்டும், எது கொஞ்சம் காலதாமதமாக பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இப்போது சிலருக்கு சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு மோஷன் வருது சார், நல்லா வருது, கெட்டியாக சாலிடாக வருது, நான் முக்கி போகிறேன், கஷ்டப்பட்டு போக வேண்டியது இருக்குது. அது போனதுக்கு பின்னால் ரத்தம் சொட்டு சொட்டாக வருது சார். இது மல துவாரத்திலேயே இருந்து ப்ளீட் ஆகுதுன்னு அர்த்தம். ஏன்னா மோஷனில் ரத்தம் இல்லை, மோஷன் நார்மலாக இருக்குது. ஆனால் மலம் வந்ததுக்கு பிறகு அந்த இரத்த கசிவு ஏற்படுகின்றது. அந்த இரத்த கசிவு வலி இல்லாமல் இருந்தால் அதிகபட்சமாக நாம் பார்க்கறது பைல்ஸ் தொந்தரவுனால தான். அதாவது மூலம் என்று கூறுவோம். மூலம் பைல்ஸ் என்பது அந்த இடத்துல இரத்த நாளங்கள் அந்த வெயின்ஸ் புடைச்சி சேக் ஆகிறதுனால, தொங்குறதுனால, அது கிழிப்படுறதுனால ஏற்படுகின்ற இரத்த கசிவு. இதை பற்றி பெரிய கவலை இல்லை. ஆனால் சில சமயங்களில் 1 கிராம் 2 கிராம் ஹீமோகுளோபின் சிவப்பணு ரத்தத்தில் ட்ராப் ஆகிற அளவு, அந்த அளவு கூட இரத்த கசிவு இதில் ஏற்படலாம். அதுக்கு சிகிச்சை எளிது. நாம் ஒன்று மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். அடுத்து இந்த மாதிரி பைல்ஸ் உருவாகி அதில் ரத்தம் வந்துட்டு இருந்தால் அதுக்கு மருத்துவ ரீதியாகவும் மாத்திரைகள் உட்கொண்டு அதில் களிம்புகள் போடலாம், அல்லது அறுவை சிகிச்சை மூலமாகவும் பண்ணலாம், அல்ல எண்டோஸ்கோப் வழியாக பேண்டிங் கூட பண்ணலாம். அதுக்கு இந்த மாதிரி பல சிகிச்சைகள் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா
அந்த மலம் வந்தது சார், அதுக்கப்புறம் தான் ரத்தம் வந்தது சொட்டு சொட்டா இல்லை பீச்சின மாதிரி. ஆனால் ஆசன வாயிலில் பயங்கரமான எரிச்சல் சார், வலி சார் அப்படின்னு சொன்னாங்கன்னா இது வந்து ஃபிஷர் இனானோ என்பது வெடிப்பு, அந்த மல துவாரத்தில் ஏற்படுகின்ற வெடிப்பு. சாதாரணமாக மலம் வந்து சாஃப்டாக இருக்கும், ஈஸியாக போயிடும். ஆனால் மலம் வந்து கெட்டியாகி இறுகி யாராவது முக்கி போகிறாங்கன்னா அந்த மல வாயில் வந்து கிழிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து ஓவர் ஸ்ட்ரெச் ஆகிறதுனால கிழியும். அந்த கிழிக்கிறதுனால வர்றது தான் அந்த ஃபிஷர் ப்ளீடு. அப்போ வந்து அந்த இறுக்கி பிடிச்சிக்கும், ஏன்னா அந்த தசைநார்கள் இறுக்கி பிடித்துக்கொள்ளும். ஏனென்றால் வலியும் எரிச்சலும் இருக்கும், ஸ்பாசம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து நாம் வந்து ஒன்று மலம் வந்து நல்லா சாஃப்டாக இல்லை குழக்குழான்னு இல்லை குழம்பு மாதிரி போகிற அளவுக்கு நாம் வந்து லாக்ஸேட்டிவ்ஸ் எடுத்துக்கணும். அடுத்தது வந்து புண்ணு ஆறத்துக்கு ஆயின்மெண்ட்ஸ் போடணும். அதில் சரியாக இல்லைன்னா ஒரு சின்ன ஆப்ரேஷன் இருக்குது, அதை பண்ணாலே அது ரிலீஸ் ஆகிடும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா மலம் கழிவதற்கு முன்னாலே ரத்தம், ஃபஸ்ட்டு ரத்தம் வருது சார், அதுக்கப்புறம் தான் மோஷன் வருது அப்படின்னா ஏதோ உள்ள பிரச்சனை இருக்குது. ஸோ அதுக்கு வந்து சிக்மாடோஸ்கோப் அல்லது கொலனோஸ்கோப் போட்டு உள்ளே பார்க்கணும். ஸோ உள்ளே வந்து பாலிப் கட்டிகள் இருக்கலாம், கேன்சர் கட்டி இருக்கலாம், அல்லது அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், குரோன்ஸ் டிசீஸ் போன்ற உள்சட்டையில் ஏற்படுகின்ற நோய்கள் இருக்கலாம், சாலிட்ரி ரெக்டல் அல்சர் சிண்ட்ரோம் இருக்கலாம். இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கலாம். உள்ளே வந்து ஒன்றும் புண்ணாக இருக்கலாம், இல்லை கட்டிகள் இருக்கலாம், இல்லை கேன்சர் கூட இருக்கலாம். அது என்னன்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ரத்தம், அதுக்கப்புறம் வந்து மோஷன், அந்த மாதிரி வந்தால் மலத்தோட ரத்தம் கலந்து வருது நிறைய சமயங்களில் பார்க்குறோம். ஏன்னா ஒன்று வந்து இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ இப்போ வந்து அமீபா என்ற ஒரு கிருமி இருக்கிறது, சுகாதாரமற்ற குடிநீர் மூலமாக பரவுகின்றது. அந்த அமீபா வந்து உள்ள பெருங்குடலில் போய் வசிக்கும் பொழுது எல்லாத்தையும் புண்ணு பண்ணி வச்சிரும். அந்த புண்ணுலேருந்து ரத்தம் கசியும், அது மலத்தோடு கலந்து வரும். ஸோ அது வந்து டிசென்ட்ரி என்று கூறுவோம், அல்லது பிளட் அண்ட் மியூக்கஸ் டயரியா என்று கூறுவோம். ரத்தமும் சீதமும் மலத்துடன் கலந்து வரும். அது வந்து அக்யூட்டாக வரும் திடீர்னு. ஸோ நேற்று போய் எங்கேயோ வெளியே சாப்பிட்டோம், தண்ணி சுகாதாரம் இல்லை, உணவு சுகாதாரம் இல்லை, அடுத்த நாள் வந்து ரத்த சீதத்தோட சீதபேதின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்தால் இட்ஸ் அன் இன்ஃபெக்ஷன். அது அமீபானாலே வரலாம், பாக்டீரியா கிருமிகள்னாலே வரலாம். பாக்டீரியல் டிசென்ட்ரி என்று இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி வரலாம். அதுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் மருந்து கொடுத்தாலே அந்த புண்ணு ஆறிவிடும், சரியாக போயிடும். வைரஸ் கிருமிகளால் கூட வரலாம். சைட்டோமெகலோ வைரஸ் என்று ஒன்று இருக்கிறது, அதில் கூட இந்த மாதிரி வரலாம். அதுக்கு வந்து மாத்திரைகள் இருக்கின்றன, ஸோ ஊசிகளும் இருக்கின்றன, அதை சரி செய்ய முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருப்பி நிறைய நாளாக வந்துட்டுருக்குன்னா இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ் என்று ஒரு நோய் இருக்கிறது. அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், குரோன்ஸ் டிசீஸ் என்று கூறுவார்கள். அதாவது வந்து எப்படின்னா, இப்போ வந்து உதாரணமாக இப்போ வந்து அமீபா கிருமி இருக்குன்னு வச்சுங்க குடலில், அதை வந்து வெளியேற்றுறதுக்கு நம்ம வெள்ளை அணுக்கள் போய் போராடி அந்த வெளியேற்றும். அது போனதுக்கப்புறம் திருப்பி வெள்ளை அணுக்கள் வந்து அதனுடைய உறைவிடமான அந்த ஆர்மி ரெஜிமெண்ட்டுக்கு திருப்பி போயிடும். அந்த பேட்டில் ஃபீல்டில் உட்காந்து யுத்த காலத்தில் உட்காந்து சண்டை போட்டிருக்காது. அதான் எனிமியை அழிஞ்சாச்சு, எதிரியை அழித்த பின்பு அந்த இராணுவம் மீண்டும் அதனோட ரெஜிமெண்டல் இதுக்கு போயிடும். ஆனால் இந்த இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸில் நம்ம வெள்ளை அணுக்கள் போய் அந்த குடல்லையே உட்காந்து இல்லாத எதிரியை நோக்கி சண்டை போட்டுட்டே இருக்கும். பாம் ஷெல்ஸு, இது வந்து கேனன் பால்ஸு எல்லாம் போட்டு ஃபயர் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ வந்து அந்த உணவு குழாயோட உள் சட்டை எல்லா இடத்துலையும் புண்ணாகும். அந்த புண்ணாகும் போது ரத்த கசிவு ஏற்படும். ரத்தம் சீதம் மலம் கலந்து வரும், லூஸ் மோஷன் வரும், விட்டு வரும். இந்த மாதிரி இருந்தால் இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து நம்ம பெருங்குடல் டியூப் டெஸ்ட் பண்ணி அது குரோன்ஸா அல்சரேட்டிவ் கொலைட்டிஸாக பார்த்துட்டு அதுக்காக மருந்துகள்லாம் இருக்குது. இன்றைக்கி வந்து பயாலஜிக்ஸ் வரைக்கும் நிறைய அட்வான்ஸ் மெடிசின்ஸ் எல்லாம் இருக்குது. அதை வந்து எடுத்து தொடர்ந்து சாப்பிடணும். ஏன்னா இது க்ரானிக் டிசீஸ், நீட்டிச்ச காலம் இருக்கும். அதனால் சாப்பிட்டுட்டே இருக்கணும். முதல்ல வந்து அந்த புண்ணை ஆற்றக்கூடிய மருந்துகளை எடுத்துக்கொண்டு அந்த ஆரிய புண்ணை ஆரிய நிலையிலே வைத்துக்கொள்வதற்காக மருந்துகள் தொடர்ந்து லோடோஸ் மெடிசன் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்தோன்னா பிரச்சனை இருக்காது. சில சமயங்களில் டாரன்ஷியல் ப்ளீட் என்று கூறுவோம். அப்படி தண்ணி பீச்சின மாதிரி ரத்தமே வரும். 100 மில்லி 200 மில்லி 500 மில்லியெல்லாம் வரும். அந்த மாதிரி வர்றது வந்து டைவர்டிகுலர் ப்ளீட்ஸில் வரலாம். இப்போ மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு அந்த கேட்டபுல்ட்டிங் ஃபோர்ஸஸ் என்று கூறுவார்கள். அதனால் வந்து மலம் முக்கி போகிறப்போ அதில் ஃபைபர், நார் சத்து, நீர் சத்து குறைவாக இருக்குது, பாக்டீரியா ஈஸ்ட் கிருமிகள் குறைவாக இருக்குன்னா மலம் கெட்டியாகிடும். அது மாதிரி கெட்டியான மோஷன் நம்ம முக்கி போய் பழகணுன்னா அந்த குடல்லிருந்து அவுட் பவுச்சிங்ஸ் ஏற்படும், டைவர்டிகுலே என்று கூறுவார்கள். அதுக்கு ஜெனட்டிக்
பேக்ரவுண்ட் கூட இருக்கலாம் என்று ஆய்வுகள் கூறுகின்றன. அந்த டைவர்டிகுலா இருந்தால் அதில் ஏதாவது ரத்த நாளம் போகுதுன்னு வைங்க, அது வந்து ஓப்பன் ஆச்சுன்னா அது வழியாக சில சமயங்களில் கொட்டும் ரத்தம். அடுத்தது ஏஞ்சியோ டிஸ்பிளேசியாஸ் என்று இருக்கின்றன. சிறிய ரத்த நாள மாறுபாடு கட்டிகள், அது கட்டின்னு கூட சொல்ல முடியாது, சும்மா ஒரு பேட்ச் மாதிரி தான் இருக்கும். அதாவது ஆர்டீரியோலும் வென்யூலும் சேர்ந்து ஒரு குளறுபடியாக ஒரு இது உருவாகும். இட்ஸ் கால்ட் ஏஞ்சியோ டிஸ்பிளேசியா. ஸோ அதுலேருந்து ரத்த கசிவாகலாம், அது ஆட்டோமேட்டிக்காக நின்று போயிடும், திருப்பி அதுவாகவே ப்ளீட் ஆகலாம். ஸோ அடுத்தது வந்து கேன்சர்ஸ்லேருந்து ப்ளீட் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் சில சமயம் இரைப்பையில் உணவு குழாயில் இரைப்பையில் ஏற்படுகின்ற ரத்த கசிவு கூட நிறைய ரத்த கசிஞ்சதுன்னு வைங்க, அது கடகடான்னு கீழே வந்து சிவப்பு ரத்தமாக வரும். ரொம்ப ரேப்பிட் டிரான்சிட் இருந்தால், இல்லை டிரான்சிட் வந்து அதாவது குவிக்காக வெளியே வரல, நிறைய இல்லைன்னா கலர் மாறி வரும், கருப்பு கலராக தான் வரும். ஏன்னா அமிலம் வந்து அந்த ரத்தத்தோடு கலக்கும் பொழுது அந்த கருப்பு நிறத்தை ஏற்படுத்தும். ஆசிட் ஹிமாட்டின் என்று கூறுவோம். அந்த ஹீமை வந்து ஆசிட் ஆக்ட் பண்ணும்போது ஆசிட் ஹிமாட்டினாக மாறுறதுனால கருப்பு கலராக மாறும். அப்போ வந்து கருப்பு கலராக மோஷன் நிறைய வாட்டி போகுதுன்னா வயிற்றுப்போக்குன்னு நினச்சிக்காதீங்க. உள்ளே வந்து இரைப்பை உணவுக்குழல் இந்த குடலோட முதல் பகுதியில் எங்கேயோ ரத்த கசிவு இருக்குது, அதனால தான் அந்த கருப்பு கலராக வருதுன்னு புரிந்து கொள்ள வேண்டும். அது வந்து நிறைய ப்ளீடிங் ஆச்சுன்னா அது கூட இந்த மாதிரி ரேப்பிடாக வந்து சிவப்பு கலரில் வரலாம். பித்த நாளத்திலிருந்து இந்த இரத்த கசிவு வரலாம், கணைய நாளத்திலிருந்து வரலாம். ஹீமோபிலியா, ஹீமோசக்கஸ், பேங்க்ரியாட்டிகஸ் என்று கூறுவோம். இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஆக்டிவாக அக்யூட்டாக ப்ளீட் ஆகிட்டு இருக்குன்னா பெஸ்ட்டு வந்து எங்கேருந்து பிளட் வருதுன்னு பார்க்கணும். கீழே இருந்து கொலனோஸ்கோப் பண்ணால் தெரியும், மேலேருந்து வர மாதிரி இருந்தால் எண்டோஸ்கோப் பண்ணால் தெரியும். அதில் பிடிபடவில்லை என்றால் ஸ்மால் பவல் எண்டோஸ்கோப் இருக்குது, என்டிராஸ்கோப் போட்டு பார்க்கலாம். அல்லது சிடி விசரல் ஏஞ்சியோகிராஃபி என்று இருக்கிறது. சிடி ஸ்கேன் வழியாக ரத்த நாளத்துக்குள்ளே டை இன்ஜெக்ட் பண்ணுவோம். அது எங்கேருந்து லீக் ஆகுதோ அந்த லீக் சைட்டே போய் நம்ம எம்போலைஸ் பண்ணி அடைக்கலாம். டிரான்ஸ் ஆர்டீரியல் எம்போலைசேஷன் ரேடியோகிராஃபிக்காக பண்ணலாம். அல்லது நம்ம பார்க்கின்ற இடத்துல அந்த ரத்த நாளங்கள்லேருந்து ப்ளீட் ஆகுது, இல்லை அல்சர் இருக்குன்னா, அப்போ வந்து கிட்டத்தட்ட 2011ஆம் ஆண்டு கொலஜன் ஸ்ப்ரே என்று எண்டோஸ்கோப் வழியாக கொலஜனை வந்து உள்ளே ஸ்ப்ரே பண்ணால் நம்ம வந்து இந்த புண் இம்மீடியட்டாக ப்ளீடிங் லீஷனில் ப்ளீடு நிற்கும் அப்படின்னு நான் வந்து கண்டுபிடிச்சி முதன்முறையாக இந்த கருவியை அறிமுகப்படுத்தினேன் 6 ஆண்டுகளுக்கு முன்னாலே. அந்த கொலஜன் ஸ்ப்ரே பண்ணலாம், அல்லது ஹீமோக்ளிப்பிங் பண்ணலாம், எண்டோலூப் வழியாக அதை டைட் பண்ணலாம். அது மாதிரி பல உபகரணங்கள் இருக்கின்றன. இன்றைக்கி நவீன காலத்தில் இதை டேக்கிள் பண்ணுறது ஈஸி. ஸோ நீண்ட நெடுங்காலம் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோன்னா நமக்கு பிரச்சனை. அதனால் எங்கேயாவது இரத்த கசிவு மலவாயில் வழியாக யாராவது இரத்த கசிவு பார்த்தீர்கள் என்றால் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும். இது வந்து இப்போ வெறும் பைல்ஸு ஃபிஷர் நினச்சி நாம் பாட்டிக்கு நாள் கடத்திகிட்டே இருந்தோன்னா உள்ளே எது வேணால் இருக்கலாம். பாலிப் கட்டிகள் இருக்கலாம், கேன்சர் இருக்கலாம், இன்ஃப்ளமேஷன் இருக்கலாம், என்ஜியோ டிஸ்பிளேசியா இருக்கலாம், டைவர்டிகுலர் டிசீஸ் இருக்கலாம். இந்த மாதிரி நான் சொன்ன பல காரணங்களாலும் இந்த இரத்த கசிவு ஏற்படலாம். ஆக இரத்த கசிவு என்று மலத்வாரத்தின் வழியாக ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகி மருத்துவ ஆலோசனை பெறுவது என்றுமே நல்லது என்று கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு செய்தியுடன் அடுத்த வாரம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். வணக்கம்.